Dear parents and students, very fine good evening to you. Welcome to the Biology Academy Tamil channel. நான் பாரதிராஜா வீரியலாசிரியர். 2024 கேரியர் கைடன்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ BSc Agriculture. BSc Agricultureல டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ, BSc Agri தவிர வேற என்னென்ன கோர்சஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல படிக்கலாம், அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்றது, 2024ல எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த 2024 கேரியர் கைடன்ஸ்ல அக்ரிகல்ச்சர் பத்தி கொடுக்க போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா அக்ரி சம்பந்தமான ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் BSc Agriculture எந்தெந்த ஊர்ல இருக்கு, எவ்வளவு சீட்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில பார்த்தலாம். அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூர் 124 சீட்டு. இந்த 124 சீட்லயுமே 7.5 ரிசர்வேஷன்ல சீட் ஒதுக்குனது போக மீதமுள்ள சீட்டு தான் நார்மல் கவுன்சிலிங் வரும். இந்த 130 சீட்டு ஐகேர் எக்ஸாம் எழுதி வர்றவங்களுக்கு ஒரு 15%, NRI இண்டஸ்ட்ரியல் கோட்டா அந்த எல்லாம் சேர்த்து இந்த 130 சீட் வரும். இதுல சீட் எடுக்கக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மதுரை 160 சீட்டு அவைலபிளா இருக்கு. அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கிரீக்குளம் 160 சீட்டு. அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அன்பில் தர்மலிங்கம் காலேஜ் திருச்சி 120 சீட்டு. அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் திருவண்ணாமலை 182 சீட்டு. அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் குருமியான்மலை புதுக்கோட்டை 182 சீட்டு. அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தஞ்சாவூர் 182 சீட்டு. அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கரூர் 75 சீட்டு. அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நாகப்பட்டினம் 75 சீட்டு. அக்ரிகல்ச்சர் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் செட்டிநாடு 72 சீட்டு. அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூர்ல 50 சீட் அவைலபிளா இருக்கு. இந்த சீட்ஸ் எல்லாமே 2023 கவுன்சிலிங்ல அவங்க கொடுத்த டேட்டா பிரகாரம் இந்த சீட் நான் கொடுத்திருக்கிறேன். 2024 பொறுத்த வரைக்கும் சீட் இன்க்ரீஸ் ஆகலாம், அல்லது அதே சீட் மெயின்டைன் ஆகலாம். சப்போஸ் சீட் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அட்மிஷன் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ப்ராஸ்பெக்ட்ஸ்ல டீடைல் இருக்கும். அட்மிஷன் எப்படி வாங்குறது அப்படிங்கிற டீடைல் இன்னொரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோல நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற டீடைல உங்களுக்கு தெளிவா கொடுக்குறேன். ஸோ டோட்டலா 2023ல 1335 சீட்டு கவுன்சிலிங்ல வந்தது. இந்த 1335 சீட்டுல 7.5 ரிசர்வேஷன், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரிசர்வேஷன் 7.5 ரிசர்வேஷன். அதர் தென் 7.5 ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, இந்த ரிசர்வேஷன்லாம் போனது போக மீதமுள்ள சீட்டு மட்டும் தான் நமக்கு கவுன்சிலிங் போடும். இந்த 1335 சீட்டை தவிர அஃபிலியேட்டட் காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ்னு ஒரு சில காலேஜஸ் இருக்கிறாங்க. அந்த காலேஜோட டீட்டெயில் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். BSc ஹார்டிகல்ச்சர் கோயம்புத்தூர்ல 60 சீட்டு, பெரியகுளத்துல 162 சீட்டு. அக்ரிகல்ச்சர் காலேஜ், ஹார்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் உமன், உமனுக்காக மட்டும் திருச்சியில ஒரு காலேஜ் இருக்கு, 90 சீட் அவைலபிளா இருக்கு. கிருஷ்ணகிரியில ஒரு காலேஜ் 85 சீட் அவைலபிளா இருக்கு. அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 50 சீட்டு. டோட்டலா 447 சீட்டு ஹார்டிகல்ச்சர், BSc அக்ரிகல்ச்சர் இல்லாம BSc ஹார்டிகல்ச்சருக்கு 447 சீட் இருக்கு. இதுலயும் 7.5 ரிசர்வேஷன் போக மீதமுள்ள சீட்டு மட்டும் தான் நார்மல் கவுன்சிலிங் போகும். பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இந்த பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் 12th கண்டிப்பா மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும். குமுலூர் திருச்சியில 114 சீட்டு. கோயம்புத்தூர் மெயின் கேம்பஸ்ல செல்ஃப் சப்போர்ட்டிங், செல்ஃப் ஃபைனான்ஸ்ல அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 40,000 சீட் வரும். செல்ஃப் சப்போர்ட்டிங் தான் அவங்களுக்கு. செல்ஃப் சப்போர்ட்டிங்ல ஒரு 65 சீட்டு கொடுக்குறாங்க. டோட்டலா 110 சீட்டு கவுன்சிலிங் போடும். இதுலயும் 7.5 ரிசர்வேஷன் சீட்டு குறையும். BSc ஃபாரஸ்ட்ரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மேட்டுப்பாளையத்துல 79 சீட் அவைலபிளா இருக்கு. அண்ட் செரிகல்ச்சர் மேட்டுப்பாளையத்துல 42 சீட்டு. அண்ட் BSc ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் மதுரை காலேஜ்ல 67 சீட் அவைலபிளா இருக்கு.
பிடெக் பயோடெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூர் 75 சீட்டு. பட் இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்னா நீங்க டியூஷன் ஃபீஸ் வந்து அதிகமா கட்டுற மாதிரி இருக்கும். 40,000 அதிகமா வரும். அடுத்து பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கோயம்புத்தூர் மெயின் கேம்பஸ்ல 30 சீட் அவைலபிளா இருக்கு. அண்ட் அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கோயம்புத்தூர் மெயின் கேம்பஸ்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அக்ரி காலேஜ் மெயின் கேம்பஸ்ல 86 சீட் அவைலபிளா இருக்கு. அண்ட் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் மெயின் கேம்பஸ்ல 76 சீட் அவைலபிளா இருக்கு. அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மெயின் கேம்பஸ்ல 30 சீட் அவைலபிளா இருக்கு. இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், பிடெக்ல பயோடெக்னாலஜி, பிஎஸ்சி அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட், பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் இந்த கோர்ஸுக்கு எல்லாமே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி அதாவது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் எல்லாத்தையும் எடுக்கலாம். பிடெக் பயோடெக்னாலஜி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலாம். பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலாம். அதர் தென் த பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்ச ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த கோர்சஸ் எடுக்கிறதுக்கு எலிஜிபிள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்காம பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். அதை தவிர இன்னொரு பியூர் சயின்ஸ் இருக்கு. அவங்க யாருன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கோர்சஸ்க்கு எலிஜிபிள். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியோட வேற எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் இந்த 8 கோர்ஸ் எடுக்கிறதுக்கு எலிஜிபிள். அடுத்த கோர்ஸ் பாருங்க, பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஸோ 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள். இதுல பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. பிஎஸ்சி அக்ரிக்கு எப்படி கட் ஆஃப் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். 2 குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. ஒன்னு வந்து பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொன்னு பியூர் சயின்ஸ், பாட்டனி, ஜுவாலஜி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாத்துலயுமே பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட மேத்தமெட்டிக்ஸ் மார்க்கையும் கட் ஆஃப்ல எடுத்துக்கணும். எல்லா மார்க்லயுமே 50% மார்க் நீங்க எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையன் மேத்தமெட்டிக்ஸ்ல 90 எடுத்திருக்காரு அப்படின்னா அவரோட கட் ஆஃப் வந்து 45, மேத்தமெட்டிக்ஸ்ல 45, 50% எடுத்துக்கணும். கெமிஸ்ட்ரியில 94 எடுத்திருக்காங்கன்னா 47, பயாலஜில 80 எடுத்திருந்தாங்கன்னா 40, பிசிக்ஸ்ல 70 எடுத்திருந்தாங்கன்னா 35. அதே மாதிரி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்க எடுத்த மார்க்க 50% எடுத்து டோட்டல் போட்டீங்கன்னா ஒரு டோட்டல் அவுட் ஆஃப் 200 வரும். இதான் உங்களுக்கு கட் ஆஃப். மேல கொடுத்திருக்க மார்க்குக்கான கட் ஆஃப் வந்து 167 அவுட் ஆஃப் 200. இந்த மாதிரி தான் அக்ரிக்கு, பிஎஸ்சி அக்ரிக்கு கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணணும். அடுத்து 2024ல எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் அப்படிங்கிற டீடைல பார்த்தலாம். இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நம்ம எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இந்த வருஷம் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் ஈஸியா இருக்கு. அப்ப மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் ஈஸியா இருக்கிறதுனால மேத்தமெட்டிக்ஸ்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்ல மார்க் எடுத்துருவாங்க. கண்டிப்பா கட் ஆஃப் அதிகமாகும். அதனால எத்தனை பேர் அப்ளை பண்றாங்க, ஓபன் கேட்டகரியில ஒவ்வொரு கம்யூனிட்டில இருந்தும் எத்தனை ஸ்டூடெண்ட் சீட் எடுக்கிறாங்க, இதெல்லாம் வச்சுதான் நம்ம 2024ஓட கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இன்னொரு வீடியோ நமக்கு ரேங்க் லிஸ்ட் விட்டதுக்கு அப்புறம் எக்ஸாக்ட் கட் ஆஃப் கூட உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், உங்களுக்கு ரிசல்ட் வந்த உடனே இந்த கட் ஆஃப் இருந்தது அப்படின்னா இந்த கமிட்டியை சேர்ந்தவங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை மட்டும் நான் இந்த இடத்துல கொடுத்துறேன். ஓபன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 31% சீட்டு. இந்த 31%ல 2024ல அதாவது 190 கட் ஆஃப்க்கு மேல இருந்துச்சுன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சருக்கு 187, செரிகல்ச்சருக்கும் ஃபாரஸ்ட்ரிக்கும் 185 இருந்தது அப்படின்னா 2024ல சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த ஓபன் கேட்டகரி அப்படிங்கிறது எல்லா கமிட்டிக்கான ஒரு சீட்டு. இதுல வந்து பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் சீட் எடுக்கலாம், பிசி முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸும் சீட் எடுக்கலாம், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸும் சீட் எடுக்கலாம், எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸும் சீட் எடுக்கலாம். இப்போ ஓபன் கேட்டகரியில பிசி ஸ்டூடெண்ட்ஸ் அதிக எண்ணிக்கையில போனாங்க அப்படின்னா
பிசியோட கட் ஆஃப் குறையும். அதே மாதிரி ஒரு பிசி முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓபன் கேட்டகரியில அதிகமா சீட் எடுத்தாங்கன்னா பிசி முஸ்லீமுக்கு கட் ஆஃப் குறையும். அப்ப ஓபன் கேட்டகரியில எத்தனை ஸ்டூடெண்ட் சீட் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து அந்த வருஷத்தோட கட் ஆஃப் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் குறையும். பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 26.5% ரிசர்வேஷன். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் 185 அண்ட் எபோவ் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல கிடைக்கும். ஹார்டிகல்ச்சருக்கு 177 இருந்தா கிடைக்கும். செரிகல்ச்சர் அண்ட் ஃபாரஸ்ட்ரி இதுக்கு 180 அண்ட் எபோவ் இருந்துச்சு அப்படின்னா சீட்டு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு பிசி கேட்டகரிக்கு. இந்த ரிசர்வேஷன் இந்த சீட்டையும் அதிகமா போட்டிருக்கேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ் 2020, 21, 22 அதெல்லாம் கம்பேர் பண்ணப்போ செரிகல்ச்சருக்கு பிசிக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது அதிகமான மார்க் இருந்தது. அதனால இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்லயும் உங்களுக்கு ஹார்டிகல்ச்சரை கம்பேர் பண்ணும்போது செரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரிக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நான் போட்டிருக்கேன். பட் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு கட் ஆஃப் வரும் அப்படிங்கிற டீட்டெயில நம்ம எக்ஸாக்டா கொடுத்தோம். பிசி முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் 3.5 ரிசர்வேஷன் 183. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹார்டிகல்ச்சர் 175, செரிகல்ச்சர் அண்ட் ஃபாரஸ்ட்ரி 180க்கு மேல இருந்துச்சுன்னா கிடைக்கும். பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் ரொம்ப கம்மி. அதனால எப்போதுமே ஈவன் பிசியை கம்பேர் பண்ணும்போது கூட பிசி முஸ்லீமுக்கு ஒரு சில நேரத்துல கட் ஆஃப் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 20% ரிசர்வேஷன். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் 180க்கு மேல இருந்துச்சுன்னா கிடைக்கும். ஹார்டிகல்ச்சர் 170க்கு மேல இருந்தா கிடைக்கும். 175க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா செரிகல்ச்சரும் ஃபாரஸ்ட்ரியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? எஸ்சி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 15% ரிசர்வேஷன். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இந்த வருஷம் 175 to 180 கண்டிப்பா இருக்கணும். 175 and above இருக்கணும், அப்பதான் கிடைக்கும். ஹார்டிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் 165 and above, 168 அந்த ரேஞ்சில இருந்தா கிடைக்கும். செரிகல்ச்சருக்கு 165 இருந்தா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபாரஸ்ட்ரி 160 and above இருந்தாலே நமக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2024ல எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு 3% ரிசர்வேஷன். 172க்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிடைக்கலாம் இந்த வருஷம். 165க்கு ஹார்டிகல்ச்சர் கிடைக்கலாம். 162க்கு செரிகல்ச்சர், 160க்கு ஃபாரஸ்ட்ரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 1% ரிசர்வேஷன். 170 இவங்களுக்கு 165 and above இருந்தாலே கிடைக்கும். எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஓபன் கேட்டகரியில எத்தனை பேர் எஸ்டி கேண்டிடேட் சீட் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து ரிசர்வேஷன்ல சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. 165 and above இருந்தா அக்ரிகல்ச்சர் கிடைக்கும் இந்த வருஷம். 160 இருந்துச்சு அப்படின்னா ஹார்டிகல்ச்சர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 155 and above இருந்துச்சு அப்படின்னா செரிகல்ச்சர் அண்ட் ஃபாரஸ்ட்ரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2024ல எவ்வளவு சீட்ஸ் அவைலபிளா இருக்கும் அப்படிங்கிற நம்மளால எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா கவுன்சிலிங் அப்போ சீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா கண்டிப்பா கட் ஆஃப் குறையும். எவ்வளவு சீட் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற டீட்டெயில் யாருக்குமே தெரியாது. கவுன்சிலிங் கால்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சீட் எப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். கவுன்சிலிங் எப்ப கால்ஃபர் பண்ணுவாங்கன்னா 12th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1 வீக் கழிச்சு உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஓபன் ஆகும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க எக்ஸாம் மார்க் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. ரேங்க் லிஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். ஸோ கண்டினியூஸா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஆரம்பிச்சு கவுன்சிலிங் போற வரைக்கும் கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாகவும் சரி, எம்பிபிஎஸ் ரிலேட்டடாகவும் சரி, மற்ற கோர்ஸ் ரிலேட்டடாகவும் சரி உங்களுக்கு வீடியோஸ் தொடர்ந்து கொடுக்குறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்ட மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.